Afternoon, students. நம்ம இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடில 2வது பாடம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிச்செயல் முறைமை அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். சோ பணிச்செயல் முறைமையில நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அதாவது மென்பொருள் சாதனங்கள் அப்படின்னா என்ன, வன்பொருள் சாதனங்கள் அப்படின்னா என்ன, பணிச்செயல் முறைமையானது என்னென்ன சாதனங்களின் மூலம் வந்து நடைபெறுகின்றது, யூசர் இன்டர்பேஸா இருக்குமா, நமக்கு கணினியானது தொடர்பு படுத்துவதற்கு எளிதாக தொடர்பு படுத்த முடியுமா, யூசர் இன்டர்பேஸ்ல இருக்கா, அதனுடைய மெமரினா என்ன, ஸ்டோரேஜ் டிவைசஸ்னா என்ன, தேக்கக சாதனங்கள், நினைவகங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எவ்வளவு வகையான பணிச்செயல் முறைகள், வெவ்வேறு வகையான பணிச்செயல் முறைமைகள் வந்து நமக்கு இருக்கு, அதுல என்னென்ன பணிச்செயல் முறைமைகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். வேர்டு டாக்குமெண்ட், ஆண்ட்ராய்டு, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றோம், இதெல்லாம் பார்த்திருந்தோம். தென் அதுக்கப்புறம் கணினி தேக்கக சாதனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகை காந்த ஊடக சாதனங்கள், ஒளியியல் ஊடக சாதனங்கள் மற்றும் திண்ம நிலை ஊடக சாதனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் பார்த்திருந்தோம். என்னென்ன பார்த்திருந்தோம்னா காந்த ஊடக சாதனங்கள், மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ், ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ், 3 டைப்ஸ் பார்த்திருந்தோம். டிவைசஸ் வந்து 3 வகைப்படும். காந்த ஊடகம், அதுல 2 டைப் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். காந்த ஊடகம் வந்து மேக்னெட்டிக் மீடியா, ரெண்டாவது ஒளியியல் ஊடகம், ஒளியியல் ஊடக சாதனங்கள், ரெண்டாவது டைப் ஒளியியல் ஊடக சாதனங்கள். இது வந்து ஆப்டிக்கல் மீடியா, மூணாவது வந்து திண்மநிலை ஊடகம், சாலிட், திண்மநிலை சாலிட் ஸ்டேட் மீடியா. இது 3 தேக்கக சாதனங்கள், 3 வகை தேக்கக சாதனங்கள். ஸ்டோரேஜ் டிவைசஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் வன்வட்டு, இதுக்கு எக்ஸாம்பிள் இருவட்டு, இதுக்கு எக்ஸாம்பிள் பிளாஷ் மெமரி. இந்த வன்வட்டு அப்படிங்கிறது காந்த ஊடக சாதனங்களுக்கு வன்வட்டு அப்படிங்கிறது இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். வன்வட்டுக்கள்லாம் இந்த டிரைவ்ஸ், இந்த ஃப்ளாப்பி டிரைவ்ஸ், அப்புறம் வந்து இந்த சினிமாலாம் வந்து ரீல்ஸ் ஓட்டுவாங்க தெரியுமா, அந்த ரீல்ஸ் ஓட்டினாதான் வந்து நமக்கு வந்து படமே தியேட்டர்ல வந்து வியூ ஆகும். ஸோ அந்த ரீல்ஸ், ஃப்ளாப்பி டிஸ்க், இது வந்து காந்த ஊடக சாதனங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒளியியல் ஊடக சாதனங்களுக்கு வந்து சிடி, டிவிடி, இது வந்து ப்ளூரே டிஸ்க், இது 3 வந்து ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து திண்மநிலை ஊடக சாதனங்களுக்கு வந்து பென்ட்ரைவும் மெமரி கார்டும். ஸோ வந்து இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸ்ல நமக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா கோப்பையும் கோப்புரையையும் இனம் காண்போம். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், கோப்பு மற்றும் கோப்புரை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னது, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஓகே, கோப்பு, இதுல வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்றது, எப்படி ஒரு டேட்டாவை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண முடியும், எப்படி சேவ் பண்ண முடியும், எப்படி வந்து எடிட் பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். கோப்பு மற்றும் கோப்புரை, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். அப்புறம் வந்து கட் காப்பி பேஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு கோப்புனா என்ன, ஒரு கோப்பை எப்படி உருவாக்குதல், கோப்பை சேகரித்தல், கோப்பை நகல் செய்தல், நகர்த்தி வைத்தல். ஓகே, நகர்த்தி வைத்தல்னா நகர்த்துதல் அப்படின்னா கட்டு, நகர்த்தி வைத்தல் கட்டு. என்னன்னு ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு லைவா சொல்லி தரேன். கட்டு,
நகல் செய்தல் அப்படின்னா காப்பி. கட் காப்பி. பேஸ்ட் வந்து அதையே இன்னொரு இடத்துல அப்படியே வந்து பேஸ்ட் பண்றது. ஓகே, இத நகல் செய்த விஷயத்தை ஓ அச்சிடுவது. ஓகேவா? சோ அது வந்து கட் காப்பி பேஸ்ட். மூணு விஷயம் உங்களுக்கு இங்க தெரியணும். இதுல வந்து கோப்பு அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரே ஒரு நிமிஷம். ஃபோல்டர்ஸ்னா எந்த இடத்துல இருக்கும்? நமக்கு டெஸ்க்டாப்லயும் இருக்கும். டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கிறதும் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது என்னுடைய டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்ல நான் என்னெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறது இங்க காட்டும். இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா? இந்த எல்லோ கலர்ல இருக்கிறத தான் வந்து கோப்புரை அப்படின்னு சொல்லுவோம். ஃபோல்டர், கோப்புரை அப்படின்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோல்டருக்குள்ள போனேன்னா எனக்கு கோப்புகள் இருக்கு. ஃபைல்ஸ் இருப்பி, அதாவது இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு நல்லா வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். வியூ ஆகும்னு நினைக்கிறேன் நல்லாவே. இந்த ஃபர்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல, மூணாவது கலர் ரெட் கலர்ல, அடுத்தது லாஸ்டா இருக்கிறது ரெட் கலர்ல. இதெல்லாம் வந்து டாட் பிடிஎஃப். ஒரு கோப்பை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து டாட் ஃபைலா, அதாவது டாட் பிடிஎஃபா, டாட் எக்ஸ்எல்எஸ்ஆ, டாட் இமேஜா, டாட் டாக்குமெண்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் கேட்கும். அதே மாதிரி வேர்டுனா டபிள்யூ அப்படின்னு இருக்கும். எக்ஸலா இருந்ததுன்னா இல்லைங்களா? கோப்பு அப்படின்னா ஃபைல்ஸ் அண்ட் கோப்புரை அப்படின்னா ஃபோல்டர்ஸ். சோ இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது முதல்ல எந்தெந்த இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ணி வைப்போம், எந்தெந்த பிளேசஸ்ல வந்து சேவ் பண்ணுவோம், எந்த டைப் சேவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல்னா என்ன? ஃபைல் இஸ் எனிதிங் தட் இஸ் சேவ்ட் இன் த கம்ப்யூட்டர் சச் அஸ் லெட்டர், சாங், கோட், எதுவா வேணா சேவ் பண்ணலாம். ஒரு ஃபைல் அப்படிங்கிறது வந்து, கோப்பு அப்படிங்கறத வந்து எந்த முறையில் வேணாலும் அது இருக்கலாம். ஒரு சாங்கா இருக்கலாம், ஒரு டாக்குமெண்டா, உங்க புக்கா, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபைல், கோப்பு, ஃபைல், கோப்புகள். இந்த கோப்புகளானது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சரியா? அதாவது கோப்பின் பெயர், கோப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அதை வந்து ரெண்டு டைப்பா ஸ்பிளிட் பண்ணுவோம் அப்படின்னா, கோப்பின் பெயர் ஃபைல் நேம், அண்ட் நீச்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷன். கோப்பின் நீச்சி
ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிச்சேன். ஃபோல்டர்ஸ்லாம் எப்படி எங்கெங்க இருக்கும், என்ன பண்ணுவோம். அதே வந்து நம்ம அதை வந்து ஒரு ஃபைலை ஓபன் பண்றோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணி அதுல வந்து கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருந்தேன், லைவா வந்து நான் காமிச்சிருந்தேன் இல்லையா. நான் இப்ப திருப்பியும் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். கோப்பு என்பது யாது? கணினியில் சேமித்து வைக்கப்படும் ஆவணம், பாட்டு, படம் போன்ற எதனையும் ஒரு கோப்பு என அழைக்கலாம். ஒரு கோப்பானது இரு பகுதிகளை கொண்டிருக்கும். அது கோப்பின் பெயர் மற்றும் கோப்பின் நீட்சி, ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். கோப்பின் பெயர் என்பது எதற்கு பயன்படுகிறது என்றால், அந்த கோப்பினை இனம் காண்பதற்கு, என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு. இப்ப வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அனிதா அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் சொன்னாதானே உங்களுக்கு வந்து நீங்க யாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது. சோ அதே மாதிரிதான் ஒரு ஒரு ஃபைலுக்கும் ஒரு ஒரு கோப்பிற்கும் ஒரு ஒரு பெயர் கொடுத்தால்தான் அந்த கோப்பானது எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த எல்லோ கலர்ல தெரியறதுக்கு பேர் வந்து ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கோப்புரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஃபோல்டருக்குள்ள டபுள் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், இதை வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதைத்தான் வந்து கோப்புரை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கோப்புரையின் பெயர் நான் என்ன கொடுத்து வச்சிருக்கேன், ஃபோல்டருடைய நேம் 2024-25 MCQ டம்ப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருக்கேன் ஒரு பேர். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன தேவையான பெயரோ அதை வந்து நீங்க கொடுக்கலாம். ஒரு ஒரு ஃபோல்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு கோப்புரைக்கும் உங்களுக்கு தேவையான பேரை நீங்க கொடுத்துக்கலாம். சோ இப்போ இங்க நான் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா இதை நான் சேவ் பண்ணிருக்கிற நேம் வந்து என்ன நேம்ல சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, கல்வி சக்தி இயக்கம். நான் வந்து 10th லெசன் 2 மெஷர்மெண்ட்ஸ் TM அண்ட் EM MCQ வேர்ட் அப்படின்னு சேவ் பண்ணிருக்கேன். இங்க மேல ஒரு ஸ்கிரீன் வந்து ஆஷ் கலர்ல கிரே கலர்ல தெரியுது பாத்தீங்களா, இதுதான் இந்த ஃபைலோட நேம். இந்த நேம்ல நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு இப்ப தேடணும் அந்த ஃபைலைனா இந்த டெஸ்க்டாப்ல ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்தும் நான் தேட முடியும் இந்த பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சது அப்படின்னா. இல்ல எனக்கு ஃபோல்டர் நேம் தெரியும் அப்படின்னா இந்த இந்த ஃபோல்டர் அப்படின்னாலே இந்த வந்து எல்லோ கலர்ல உங்களுக்கு காட்டுது பாத்தீங்களா, இதுதான் ஃபோல்டர்ஸ். இதுக்குள்ளதான் போனீங்கன்னா எல்லா விதமான உங்களுடைய டிரைவ்ஸ் எல்லாமே இருக்கும். டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்மளுடைய சிஸ்டம்ல நம்ம டெஸ்க்டாப் இருக்கு, டவுன்லோட்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பை டிஃபால்ட்டா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கணினின்னு எடுத்தீங்கன்னா இருக்கும். ஹோம், கேலரி, டெஸ்க்டாப், டவுன்லோட், டாக்குமெண்ட். இதுக்குள்ள நீங்க வந்து டெஸ்க்டாப் உள்ள இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், டவுன்லோட்ஸ்க்குள்ள இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம். அது இல்லாம இந்த திஸ் பிசில 3 டிரைவ்ஸ் இருக்கு, டிவைசஸ் அண்ட் டிரைவ்ஸ். நம்ம சேவ் பண்ணக்கூடியது வந்து இந்தந்த இடங்கள்ல போய் சேவ் ஆகும். சி டிரைவ், டி டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிரைவ் இருக்கு. ஸோ இந்த டிரைவ்ஸ்க்குள்ள நம்ம சேவ் பண்ணக்கூடிய இ டிரைவ், சி டி இ 3 டிரைவ்ஸ் இருக்கும். இதுக்குள்ள போய் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபைல் ஒரு ஒரு டிரைவுக்குள்ளயும் நம்ம வந்து எவ்வளவு ஜிபி, இங்க பாருங்க 188 ஜிபி, அத வந்து 57.5 ஜிபி ஃப்ரீ ஆஃப் 188 ஜிபி. ஜிபில இவ்வளோ ஜிபிஸ் வந்து நான் இந்த சிஸ்டம்ல சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு முடியும். சோ இதை தாண்டி எனக்கு வந்து இன்னும் சேவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா நான் அப்ப என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல வன்வட்டுக்கள் மின்வட்டுக்கள் உங்களுடைய பென் டிரைவ், ஃபிளாப்பி டிஸ்க், சிடி டிரைவ், அந்த மாதிரி டிரைவ்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி அதுல நம்ம சேவ் பண்ணிப்போம். சோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபைலை சேவ் பண்ணிருக்கேன். எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயம் நான் பண்றேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா, இத ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு, அதாவது உங்களுடைய சுட்டிய, இதுதான் சுட்டி. இதுல வந்து ரைட் கிளிக் அப்படின்னா உங்களுடைய இந்த கிளிக் பண்ணணும், லெஃப்ட் கிளிக்னா இதை வந்து கிளிக் பண்ணும், சரிங்களா. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கட் காப்பின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. சோ இப்ப பாருங்க, இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் இதை கட் பண்ணிட்டேன்னா எனக்கு அது அந்த இடத்துல போயிடும்.
திருப்பியும் அதே ரைட் கிளிக் பண்ணி என்னால வந்து காப்பி பண்ண முடியாது. பேஸ்ட் அதாவது கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எக்ஸ் 3 கண்ட்ரோல் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய டெஸ்க்டாப்ல கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா கட் ஆகும். ஒரு வேர்டோ ஒரு லெட்டரோ இல்ல ஒரு சென்டென்ஸோ எவ்வளவு பெருசா வேணாலும். இப்ப இங்க பாருங்க, நான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே கட் பண்றேன். கண்ட்ரோல் எக்ஸ் எக்ஸ் ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு அது போயிடுச்சு அந்த இடத்துல இருந்து. திருப்பி அந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், அப்படியே வந்துருச்சு. இல்ல கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அங்க இருந்தது வரும் கண்ட்ரோல் வி. இப்போ கண்ட்ரோல் சி, நம்ம ரேஷியோ அப்படிங்கறது சி, கண்ட்ரோல் சினா காப்பி பண்ணி இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பக்கத்துல கண்ட்ரோல் இந்த அதாவது கண்ட்ரோல் எக்ஸுக்கும் கண்ட்ரோல் சிக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்க கட் பண்ணி போயிடும். ஆனா வேறொரு இடத்துல நம்மளால ஒரே ஒரு தடவை தான் பேஸ்ட் பண்ண முடியும், நகல் உருவாக்க முடியும். கண்ட்ரோல் எக்ஸ கொடு ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அத ஒரே ஒரு முறைதான் உங்களால நகல் எடுக்க முடியும். இப்ப பாருங்க, கட் காப்பி பேஸ்ட். ஓகேவா? கட் காப்பி பேஸ்ட். கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ், காப்பினா கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் பி. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் நீங்க ஒரு சென்டென்ஸ்க்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை இன்னொரு தடவை நகல் பண்றது ஒரே ஒரு தடவை தான் முடியும். அதே கண்ட்ரோல் சி பண்ணினீங்கன்னா எவ்வளவு முறை வேண்டுமான அந்த கோப்பையோ அந்த வார்த்தையோ இல்ல அந்த சொற்றொடரையோ எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நகல் எடுக்க முடியும். இது வந்து ஒரு தடவை வந்து வேண்டான்னு கட் பண்ணி வீசிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு தடவை சேர்த்துக்கலாம். ஆனா இது வந்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் இவங்களை வந்து சேர்த்துக்கலாம். இவங்களை வந்து ஒரு டைம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு தடவை சேர்த்துக்க முடியும். திருப்பி திருப்பி வந்தாங்கன்னா நம்மளால சேர்த்துக்க முடியாது. ஸோ கட் காப்பி பேஸ்டுக்கு ஷார்ட் கட் தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் ரைட் கிளிக் யூஸ் பண்ணி உங்களுடைய மவுஸை சுத்தியை யூஸ் பண்ணி ரைட் கிளிக், வலது கை பொத்தான் வலது கை கிளிக்கு, இடது கை கிளிக்கு. ஸோ அந்த இதை வந்து நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, கோப்புரையை இனம் காண்போம். கோப்புகளை தேக்கி வைப்பதற்கு கோப்புரை பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்றோடொன்று தொடர்புபட்ட கோப்புகளை ஒருமித்து வைத்துக் கொள்வதற்கும் இவை பயன்படுத்தப்படும். அதன் மூலம் கோப்புகளை ஒழுங்குமுறை வைப்பதும் அதற்கேற்ப விரைவாக மீளத் திறத்தலும் எளிதானதாகும். அப்படியே பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க. லெட்ஸ் லேர்ன் அபவுட் ஃபோல்டர். ஃபைல்ஸ் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு இப்ப காமிச்சேன். இந்த எல்லோ கலர்ல நான் வந்து ஒரு 10-25 ஃபைல் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபோல்டரும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு எப்படி அப்படிங்கறது இப்ப நான் சொல்லித்தரேன். திருப்பியும் உங்களுக்கு லைவா வந்து காட்டுறேன். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, லெட்ஸ் கிரியேட் அண்ட் எடிட் அ ஃபோல்டர். ஒரு ஃபோல்டருக்கு நம்ம வந்து பெயர் சூட்டுவது, அதை வந்து எடிட் பண்றது, அதெல்லாம் the creating a folder, the method used to create a folder can be different according to operating system.
Figure 2.3 shows one such that method. ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் சொல்லித்தரேன். கோப்புரையை அமைத்து பதிப்பிப்போம். கோப்புரையை அமைத்தல். கோப்புரையை அமைக்கையில் பயன்படுத்தப்படும் முறைகள் ஒவ்வொரு பணி செயல்முறைக்கும் ஏற்ப வேறுபடலாம். அவ்வாறான ஒரு முறை இங்கு காட்டப்படுத்தப்பட்டுள்ளது. 2.3 2.3 காட்டப்பட்டுள்ளது. சோ கோப்புரையில் கோப்புகளை சேமித்தல். தயாரித்த ஒரு கோப்பினை பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் பயன்படுத்த வேண்டுமெனில் அதனை சேமித்து வைக்கப்பட வேண்டும். இங்கு கோப்பினை சேமிப்பதற்கு சேவ் அல்லது சேவ் ஆஸ் கட்டளை பயன்படுத்தப்படும். கோப்பினை முதல் தடவை சேமிக்கும் போது தேர்ந்தெடுக்கப்படும் கட்டளை எதுவாகினும் சேவ் ஆஸ் கட்டளை சாளரம் திறக்கப்படும். கோப்பினை தேக்கி வைப்பதற்கு தேவையான கோப்புரையை தேர்ந்தெடுத்து சேமிப்பதற்கான கட்டளையை வழங்கும் போது கோப்புரையினுள் தேக்கி வைக்கப்படும். சோ இப்ப இதெல்லாமே நான் இப்ப பார்த்துட்டோம். அது எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன். இப்ப எல்லாமே இந்த கட் காப்பி பேஸ்ட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சேவிங் ஃபைல்ஸ் இன் அ ஃபோல்டர். Files created should be saved to reuse them later. To save a file, save or save as commands are used. In saving a file for the first time, despite the window selected, save as command window will open. இந்த commands வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். After selecting the folder in which file is to be stored, by giving the save command, the file is stored in the folder. ஒரு தடவை நம்ம வந்து ஒரு கோப்பினை வந்து சேமித்து வைத்தால் திருப்பியும் நம்மளால அதை ஓபன் பண்ண முடியும். Opening and created a folder. அதுதான். The folder can be opened by taking the cursor to the folder, on it, copying and moving a folder. கோப்புரையை நகல் செய்தல் மற்றும் நகர்த்தி வைத்தல். டபுள் கிளிக்கிங்னா இருமுறை சொடக்குவது. A folder be copied or moved to another location. It can be internal location or an external storage device. First, take the cursor to the location of the folder and select it. So, இப்போ என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி ஒரு ஃபைலை சேவ் பண்றது, அதுக்கு ஒரு ஃபோல்டரை உருவாக்குறது, இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, காப்பி பேஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணேன். சரியா? இப்ப இது என்னுடைய டெஸ்க்டாப். நான் எந்த இடத்துல வேணாலும் ஒரு ஃபோல்டரை உருவாக்க முடியும். ரைட் கிளிக் அப்படின்னா வலது பொத்தானை சுத்தியில் வலது பொத்தானை சொடக்குவது. சோ இங்க வந்து நியூ அப்படின்னு இருக்கா, நியூல ஃபோல்டர் அப்படிங்கிறது இருக்கா, இந்த ஃபோல்டர் தான் வந்து நம்மளுடைய கோப்புரை. இப்ப நான் புதுசா ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டேன் டெஸ்க்டாப்ல. எந்த இடத்துல? டெஸ்க்டாப்ல. எப்படின்னா என்னோட டெஸ்க்டாப் இங்க வந்து ஆஷ் கலர் வந்து டார்க்கா இருக்கு, மீதி எல்லாமே வந்து லைட்டா நார்மல் கலர்ல இருக்கு. இது மட்டும் செலக்டட் கலர். இப்ப இந்த நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதுக்கு இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுக்கு ரீநேம் பண்றேன். ரீநேம் பண்றதுக்கு என்ன பண்ண, எல்லாமே வலது பொத்தானை தான் சொடக்க வேண்டும். இப்ப இதுல வந்து நான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் கொடுக்குறேன். இந்த இதுக்கு வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு இந்த ஃபோல்டருக்கு நேம் கொடுத்துட்டேன். இப்ப நான் டபுள் கிளிக் பண்ணி போறேன். திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சோ இப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்னு ஓபன் பண்றேன். ஓகே, இப்ப இங்க நான் ஓபன் பண்ணும்போது இது என்கிட்ட என்ன கேக்குது, பிளாங்க் டாக்குமெண்டா வேணுமா? ஆமா, பிளாங்க் டாக்குமெண்டா எனக்கு வேணும். இப்ப பிளாங்க் டாக்குமெண்டா ஓபன் பண்ணிட்டோம். நான் இப்ப இங்க டைப் பண்றேன் 7th ஸ்டாண்டர்ட் ஐசி folders and cut copy, ஏதோ something, cut copy paste save and save as. Okay,
சோ இப்போ நான் இது வந்து டைப் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இதை வந்து சேவ் பண்ணணும். ஃபைல்ல போயிட்டீங்கன்னா இங்க என்னெல்லாம் காட்டுது? நியூ, ஓபன், சேவ். அதான் சொன்னாங்க, ஒரு ஃபைல நீங்க புதுசா சேவ் பண்ணினாலும் சரி, இல்ல இது சேவ் ஆஸ் கொடுத்து பேரை மாத்துறதா இருந்தாலும் சரி, இந்த சேவ் ஆஸ் கமெண்ட் ஆனது எப்பவுமே ஓபன் ஆகும். இப்ப நான் இங்க வந்து சேவ் கொடுக்குறேன். எங்க சேவ் பண்ணணும்? இந்த பிசில டெஸ்க்டாப்ல எனக்கு வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் இப்ப கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கிறேன். இது வந்து ஃபைல் நேம், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கோப்பின் நீட்சி. அதுதான் வேர்ட் டாக்குமெண்டா வேணுமா, பிடிஎஃபா வேணுமா? இங்க பல வகையான கோப்பின் நீட்சியானது கொடுக்கப்பட்டுள்ளது. சோ இப்ப எனக்கு என்ன வேணும்? வேர்ட் டாக்குமெண்ட் வேணும். சோ சேவ் பண்றேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல மேல 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி /word அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. சோ இந்த கோப்பானது ஒரு கோப்புறையினுள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து நான் அதை பார்க்க போறேன். என்னுடைய டெஸ்க்டாப்ல இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இப்ப பாருங்க, உங்களுடைய டெஸ்க்டாப்புக்கு வந்துட்டேன். ஸ்ரீலங்கா ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். இங்க 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடின்னு நான் சேவ் பண்ண டாக்குமெண்ட் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ நான் வந்து திருப்பியும் வெளில வரேன். இந்த ஃபோல்டரை விட்டு வெளில வரேன். இந்த கோப்புறையை இதுக்கு நான் பேரை மாத்தணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கோப்புறைக்கு பேர் ஸ்ரீலங்கா வேண்டாம், வேற மாத்துறேன் அப்படின்னா திருப்பி அகைன் நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்தீங்கன்னா ஐசிடி 7 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஐசிடி 7 கொடுத்தாலும் ஓகே, ஃபோல்டர் வந்து ஓப்பன்ல இருக்கிறதுனால என்னால அதை வந்து இது பண்ண முடியாது. இப்போ இந்த நான் ஃபோல்டரை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி ஃபோல்டரை விட்டு வெளியில வந்தாதான் என்னால இதுக்கு வந்து ரீநேம் பண்ண முடியும். இங்க ஆல்ரெடி ஓப்பன்ல வச்சிருக்கேன். ஓகே, சோ அப்ப எனக்கு வந்து இங்க நான் திருப்பி போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல இதுக்கு என்ன பேர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்? நான் 7th ஸ்டாண்டர்ட் ஃபைலுக்கு நான் பேர் வச்சிருக்கேன். இத வந்து சேவ் ஆஸ் கொடுக்குறேன். ஃபைல்ல போய் திருப்பியும் சேவ் ஆஸ் கிளிக் பண்ணி இந்த ஸ்ரீலங்கா ஃபோல்டருக்குள்ள, கரண்ட் ஃபோல்டர் நான் ஸ்ரீலங்கால தான் இருக்கேன். இதுக்குள்ள வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்ல ஆஹ் 7 அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பேர் மாறிச்சா? ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க கொடுக்கக்கூடிய கோப்பின் பெயரானது சேமித்து வைக்கப்படும். சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க அதை வந்து ஃபைலோட பேரை மாத்திக்கலாம். சேவ் ஆஸ் கொடுத்தா பேரை மாற்ற முடியும். அதே மாதிரி இப்ப எனக்கு வந்து இந்த ஃபோல்டர் ஆனது இந்த இடத்துல இருக்கு. ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு? டெஸ்க்டாப்ல என்னுடைய ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளதான் இந்த இது இருக்கு இல்லையா? ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. இது எனக்கு இப்ப இந்த ஃபோல்டரே வேண்டான்னு வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணலாம். பர்மனண்டா டெலீட் ஆகும். இல்லைன்னா கட் பண்ணலாம், இல்லைன்னா காப்பி பண்ணலாம், இல்லைன்னா ரீநேம் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நான் வந்து கர்சரை வைக்கும் போது கட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஷார்ட்கட்? Ctrl+X வருதா? அடுத்தது காப்பி அப்படிங்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட்? Ctrl+C வருதா? அடுத்தது ரீநேம் பண்றதுக்கு என்ன வருது? F2 அப்படின்னு சொல்லிட்டு வருதா? ஒரு செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா அதோடைய அந்த ஷார்ட்கட்ஸ் தெரியும். அடுத்தது டெலீட். நீங்க டெலீட் பட்டன், உங்களுடைய டெஸ்க்டாப்ல இருக்கிற டெலீட் பட்டன் கிளிக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க இங்கேயும் இப்ப எனக்கு வந்து அந்த ஃபைல் வந்து அந்த ஃபோல்டர் ஆனது, அந்த கோப்பானது போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த கோப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்றோம்? நம்ம ஒரு கோப்பினை சேகரித்து வைப்பது, சேமிப்பது எப்படி, உருவாக்குவது எப்படி, அதுல நம்ம வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறது நம்ம இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நேம் சேஞ்ச் பண்றது எப்படி, ஒரு இதை வந்து நேம் சேஞ்ச் பண்றது, அதே மாதிரி டெலீட்டிங் ஃபோல்டர் எப்படி வந்து டெலீட் பண்றது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக். ஒரு தடவை நான் அதை ரீட் பண்ணிடுறேன். கோப்புறையை நகல் செய்தல் மற்றும் நகர்த்தி வைத்தல்.
கோப்புரையை நகல் செய்தல் மற்றும் நகர்த்தி வைத்தல், கோப்பின் பெயரை மாற்றுதல், கோப்புரையை தற்காலிகமாக நிரந்தரமாக அழித்து விடுதல்னா ரீசைக்கிள் பின், சொல்லாடர் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் டெலீட். ஓகேவா? ஒண்ணு சொல்லாடர் பெட்டியில போய் நீங்க இல்லைன்னா ஷிஃப்ட் பிளஸ் டெலீட் கொடுத்து ஒரு கோப்பை வந்து டெலீட் பண்ணணும். ஓகேவா? ஒரு கோப்போ கோப்புரையோ எதை டெலீட் பண்றதா இருந்தாலும் வந்து அதை வந்து நீங்க டெலீட் பண்றதுக்கு ஷிஃப்ட் பிளஸ் டெலீட். அடுத்தது கோப்பினதும் கோப்புரையினதும் பண்புகளை இனம் காண்போம். ஒரு கோப்பில் அல்லது கோப்புரையில் அதன் அளவு, வகை, இறுதியாக மாற்றப்பட்ட திகதி போன்ற பண்புகள் உள்ளன. உரிய கோப்பு அல்லது கோப்புரை மீது சுட்டியின் முனையை கொண்டு சென்று சுட்டியின் வலப்பொத்தானை அழுத்தும் போது கிடைக்கும் தெரிவு பெட்டியில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கட்டளையை தெரிந்தெடுத்தால் அதன் பண்புகள் காட்சிப்படுத்தப்படும். இருங்க, அதுவும் நான் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நான் எம்சிக்யூ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிட்டேன். இதுல நான் ஏதோ ஒரு ஃபைல் மேல ஒரு கோப்பின் மீது கிளிக் பண்றேன். இதுல நான் ரைட் கிளிக் பண்றேன். சுட்டியின் வலப்பக்க பொத்தானை சொடக்கும் போது என்ன வருது? இங்க ஒரு இது ஓபன் ஆகுது. ஓபன் வித் ஷேர், கம்ப்ரஸ், காப்பி, ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது தானே உங்களுக்கு இங்க சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கட்டளையை தெரிந்தெடுத்தால் அதன் பண்புகள் காட்சிப்படுத்தப்படும். பாருங்க, இதனுடைய பெயர், இதனுடைய அளவு, இது எந்த டிஸ்க்ல இருக்கு, என்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கோம், என்னைக்கு இந்த ஃபைல் ஆனது எந்த திகதியில் உருவாக்கப்பட்டது, எந்த திகதியில் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு, இதோடைய ஆக்சஸ் இப்ப நம்ம வந்து இந்த நேரம் என்ன மணி 24 செப்டம்பர் 2024 14 மணி 41 நிமிடம் 15 வினாடிகள் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓபன் பண்ணி இப்ப கரண்ட்ல இதோட ப்ராப்பர்ட்டிஸ வியூ பண்ணிட்டு இருக்கோம். சோ கோப்பினதும் கோப்புரையினதும் பண்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கோப்பில் அல்லது கோப்புரையில் அதன் அளவு, வகை, அதான் அளவு சைஸ், வகை அப்படிங்கிறது சைஸ் ஆன் த டிஸ்க், மற்றும் அதன் மாற்றிய திகதி பண்புகள் ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கும். உரிய கோப்பு அல்லது கோப்புரை மீது சுட்டியின் முனையை கொண்டு சென்று சுட்டியின் வலப்பொத்தானை அழுத்தும் போது கிடைக்கும் தெரிவு பட்டியில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கட்டளையை தெரிந்தெடுத்தால் அதன் பண்புகள் காட்சிப்படுத்தப்படும். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட புக்ல இந்த இமேஜ் வந்து தமிழ் மீடியம் புக்ல பேஜ் நம்பர் 22ல கொடுத்திருக்காங்க. கோப்பின் வகை அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் கோப்பின் வகை அப்படின்னு சொல்லுவோம். கோப்பின் பெயரிடும் போது கோப்பு வகையை காட்டும் வீதம் தான் கோப்பின் நீட்சி. அந்த கோப்பின் நீட்சி அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, டாட் டாக்குமெண்ட்ல, எக்ஸல்ல, பிடிஎஃப், இமேஜ் எந்த நீட்சி வேண்டுமானாலும் நாம் வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு ஃபைல வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும், சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கோப்பின் நீட்சியானது .docx டாக்குமெண்ட் எக்ஸ். ஓகே, அடுத்தது கோப்பு தேக்கி வைக்கப்பட்டுள்ள இடம், லொகேஷன், எந்த இடத்துல இது சேவ் பண்ணி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் கோப்பின் அளவு, அதனுடைய சைஸ். அப்புறம் இது வந்து கிரியேட்டட், மாடிஃபைடு, ஆக்சஸ்டு. உருவாக்கப்பட்ட திகதியும் நேரமும் தான் கிரியேட்டட். மாடிஃபைடுனா கடைசியாக மாற்றியமைக்கப்பட்ட திகதியும் நேரமும். ஆக்சஸ்ட் அப்படின்னா கடைசியாக திறக்கப்பட்ட திகதியும் நேரமும். ஸோ இந்த பாடம் இதனுடன் முடிவடைந்தது. அடுத்த கிளாஸ்ல, நாளைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து 3வது பாடம் பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து இப்ப இதெல்லாம் நம்ம மேலோட்டமா வந்து ஒரு கோப்பினை உருவாக்குவது எப்படி, சேவ் பண்றது எப்படி, கட் காப்பி பேஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃபைல், ஒரு கோப்புல வேலை பார்ப்பது எப்படி என்பதை காணலாம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதோட இன்னைக்கு வகுப்பை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.
Shall I start?